தம்பி பேர் சதீஷ்குமார். தம்பி வந்து ஜூலை 20ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரலன்னு சொல்லிட்டு கணித ஆசிரியரும் வகுப்பாசிரியருமான பெருமாள் அவர்கள் தம்பியோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. 40% செவித்திறனா அவன் இழந்திருக்கான். அவன் அந்த அடிப்பட்டதுல இருந்து அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். ஒரு அம்மாவை என்னால் அவனை கவனிக்க முடியல. விழுப்புரம் மாவட்டம் நெடுமொழியனூர் ஊராட்சிக்குட்பட்ட மோழியனூர் கிராமத்தை சார்ந்தவர் திருமதி சங்கீதா. கருத்து முரண் காரணமாக தனது கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சங்கீதா தனது 2 மகன்களையும் ரட்டனையில் உள்ள ஹோலி ஏஞ்சல் CBSE பள்ளியில் சேர்த்துள்ளார். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் சதீஷ்குமாரை வகுப்பு ஆசிரியர் பெருமாள் சரியான உடை அணிந்து வராததை கண்டித்து காதில் பலார் என அறைந்துள்ளார். இதனால் சிறுவனின் காது ஜவ்வு கிழிந்து இரத்தம் கசிய ஆரம்பித்திருக்கிறது. இது குறித்து மாணவன் ஆசிரியரிடம் கூறிய பொழுது ஆசிரியர் வீட்டில் யாரிடமும் இதை பற்றி சொல்லக்கூடாது என மாணவனை மிரட்டியுள்ளார். வணக்கம் சார், என் பேர் சங்கீதா. நான் நெடுமொழியனூர் கிராமத்தில் வசிச்சுட்டு வரேன். 10 இயர்ஸாக நான் அம்மா வீட்டில் அங்கே இருக்கேன். தம்பி பேர் சதீஷ்குமார். தம்பி வந்து ஜூலை 20ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரலன்னு சொல்லிட்டு கணித ஆசிரியரும் வகுப்பாசிரியருமான மிஸ்டர் பெருமாள் அவர்கள் தம்பியோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்ச இடத்துல தம்பி வந்து மயக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு பெஞ்சில் அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. படுத்துட்டு இருக்கான். பாட்டி வர வச்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாட்டிக்கு அம்மா நான் பண்ணியிருக்காங்க, ஈவினிங் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனும் ஈவினிங் போயிருக்கான். ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகையில் அங்கே போகும்போது தம்பிக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்களா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா? நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம். என் தம்பி கூட்டிகிட்டு போனாங்க. வந்து தம்பி சொல்லவே இல்லை சார். அடிச்சது 13 நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. 13 நாளுக்கு அப்புறம் அவன் காதில் சீழ்வடைஞ்சதுக்கப்புறம் தான் ஏன் காதில் சீழ்வடிதுன்னு கேட்டும்போது தான் மாஸ்டர் என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னான். ஸ்டார்டிங்கில் என்னை மாஸ்டர் காதை பிடிச்சி திருகிட்டாங்க, அடிக்கல அப்படின்னு தான் சொன்னான். அதனால தான் நாங்கள் நார்மலான ஒரு டாக்டர்கிட்ட ரெட்டனையில் உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சு ஸ்கூலுக்கு காமிச்சு விட்டுட்டோம். 13 நாட்களுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனுக்கு அடித்ததே தெரிய வந்தது. அதன் பிறகு சங்கீதா அவர்கள் இதை பற்றி பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டிருக்காங்க. அதற்கு பள்ளி நிர்வாகமும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சாதாரண விஷயம், ஏதோ கோபத்தில் நடந்துருச்சு, இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு அலட்சியமாக பதில் கூறி அனுப்பியிருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க, குழந்தைங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரில் போய் கேட்கும்போது கை தவறி அடிச்சிட்டோம் மேடம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமான ஒரு பதில்களை சொல்கிறாங்க. அகிலா பழனியப்பன் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அலட்சியமான பதில்களை சொன்னாங்க. ஒரு ரியாக்ஷனே அவங்க ஃபேஸில் நான் பார்க்கவே இல்லை சார். ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சரியாயிடும் சங்கீதா, ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னை வான் பண்ணி அனுப்பிவிட்டாங்க சார். என் தம்பியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. 40% செவித்திறனா அவன் இழந்திருக்கான். அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது. அவன் அந்த அடிப்பட்டதுல இருந்து அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். ஒரு அம்மாவை என்னால் அவனை கவனிக்க முடியல. கவர்மெண்ட் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணவே இல்லை சார். தனியாக நின்று போராடிட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை. கணவரின் உதவி இல்லாமல் தனிநபராக வாழ்க்கையில் போராடி எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்ற இலக்கோடு இருக்கும் சங்கீதா போன்ற ஆட்களுக்கு எப்படி பள்ளி நிர்வாகம் கொடுத்த பதில் போதுமானதாக இருக்கும்? அதனால தான் சங்கீதா அவர்கள் விடாமுயற்சியாக தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு எண்ணற்ற சட்டங்கள் அரசு கொண்டு வந்தாலும் தனியார் பள்ளியில் சேர்க்குற பெற்றோர்கள் பெரும்பாலும் இதை விரும்பாதவங்க தான் தனியார் பள்ளியில் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்குறாங்க. அரசு பள்ளியில் இருக்கிற கட்டமைப்புகள் சரியில்லைனோ, தன்னுடைய மாணவன் நல்லா படிக்கணும், ஆசிரியர்கள் அடிக்கணும் அப்படின்றத விரும்புகிறவங்க தான் தனியார் பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை சேர்க்குறாங்க. ஆனால் இந்த அளவிற்கு தாக்கப்பட்டு காது கேட்காமல் போகும் அளவிற்கு தாக்கப்படுவது உள்ளபடியே வேதனைக்குரிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அரசு பாதிக்கப்பெற்ற மாணவனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பெரிய தச்சூர் காவல் நிலையம் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம், முதன்மை கல்வி அலுவலகம் இதை கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடுவது உள்ளபடியே கண்டனத்திற்குரிய செயலாகத்தான் இருக்கிறது. புகார் கொடுத்துருக்கேன் சார், பெரிய தச்சூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த புகார் வேறு, அவங்க போட்டிருக்கிற FIR வேறு சார். ரெண்டுத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது சார். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கேன், அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை.
தம்பி இன்ன வரைக்கும் 1 மந்த் ஆச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு 10th படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவர் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது உள்ளபடியே வேதனையை கொடுக்குது. அந்த மாணவன் எப்படி அதே பள்ளிக்கூடத்தில் கல்வியை தொடர முடியும்? ஒருவேளை அதே பள்ளியில் கல்வியை தொடர்ந்தால் அந்த ஆசிரியருக்கும் இந்த மாணவனுக்குமான முரண் எப்படி இருக்கும்? அந்த ஆசிரியர் மீது பள்ளி நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பொழுது கருத்து முரண் இருக்கத்தானே செய்யும். பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான முரண் எவ்வாறு இருக்கும்? ஏற்கனவே அதே பள்ளியில் அந்த சிறுவனுடைய மற்றொரு சகோதரர் படிக்கிறாரு. அவருடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என எண்ணற்ற கேள்வியை தீதும் நன்றும் குழு முன்னிறுத்துகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம், முதன்மை கல்வி அலுவலகம் பள்ளியின் மீது உரிய விசாரணை செய்து இந்த மாணவனுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி கல்வியை தொடர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும், தீதும் நன்றும் குழுவினுடைய எதிர்பார்ப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது.